கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அடியேனையும் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். அதுபோல் இதை கேட்குறவங்க எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவாராக. உங்கள் எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூழாங்கல். கூழாங்கல் எப்படின்னா, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் பெலிஸ்தரும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தத்துக்கு கூடி நிற்கிறாங்க. பெலிஸ்தர் ஒரு மலைக்கு அந்த பக்கமும், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பக்கமும் ஏல பள்ளத்தாக்கில் நிற்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க யுத்தத்துக்கு வந்து நிற்கும்போது பெலிஸ்தர் பாளையத்துலேருந்து ஒரு மனுஷன் எழும்பி வந்து ஒரு காரியத்தை சொல்லுவான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானமான் இருக்கு, ஏகദേശம் 9 அடி இருக்கலாம் இருக்கும். அப்போ அவனுக்கு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறைய 5000 சேக்கலான வெண்கலம். 5000 சேக்கலான வெண்கலம் சொன்னால் ஒரு சேக்கல் வந்து 14 கிராம் அந்த மாதிரி கணக்கு வருது. அந்த மாதிரி பைபிளில் போட்டிருக்கு, ஒரு பைபிளில் பேக் சைடில் போட்டிருக்கு. அப்போ 5000 சேக்கல்னால் ஏகദേശம் 70 கிலோ. அப்போ 70 கிலோ வெயிட்டுக்கு அவன் இப்படி மறைச்சிருப்பான். இன்னொன்று அவனுக்கு ஈட்டி தாங்கு 600 சேக்கல் இரும்பு 7ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு அளவு எப்படின்னா 600 × 14, அப்போ 8.4 கிலோ வரும். அப்போ ஈட்டிக்கு அளவு 8 கிலோவெல்லாம் நமக்கெல்லாம் தூக்கவே முடியாது. ஆனால் அவன் தூக்கி இந்த எரிகிறதுக்கு வசதியாக அவன் வச்சுருக்கான் அந்த மாதிரி. அப்போ அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் 8ஆம் வசனத்தில், நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிற என்ன, நான் வந்து பெலிஸ்தன் இல்லையா, ஏன் கூட ஒருத்தனை அனுப்புங்க, என்ன நீங்கள் ஜெயிச்சா, என்ன ஒருத்தன் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்சது போல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிட்டு இஸ்ரவேல் எங்களை சேவிக்க வேண்டும்னு சொல்லி இவன் சொல்ல, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா எங்களை நீங்கள் சேவிக்கணும்னு சொல்லலாம். பின்னும் அந்த பெலிஸ்தன் என்ன சொல்லணும்னா, இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள்னு சொல்லிட்டு வரான். அப்போ அதுக்கு இங்கேருந்து யாரும் போகிற மாதிரி இல்லை. அப்போ வந்து எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாவீது வந்து ஆடு மேய்ச்சிட்ருப்பார். அவங்க அப்பா தாவீதை கூப்பிட்டு, இவருக்கு அன்னைமார் 3 பேர் வந்து பட்டாளத்தில் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த யுத்தத்துக்கு போன அந்த குரூப்போடு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சாப்பாடுகளும் அந்த 100க்கு அதிபதிக்கு பால் கட்டி இதெல்லாம் கொடுத்து விட்டு, நீ அவங்ககிட்ட போய் அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுவார். அப்போ இவங்களை பார்க்க வந்து அந்த ஜாமான்களெல்லாம் கொண்டு ஜாமான்கள் வைக்கிற இடங்களில் வச்சு அவங்க அண்ணன்கிட்டெல்லாம் போய், அண்ணன் சும்மா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்காரு. சகோதரர் சுகமாக இருக்கிறீர்களான்னு விசாரித்து அடையாளம் கொண்டு வான்னு சொல்லியார். அப்போ சவுலும் இந்த தாவீது ராஜா இங்கே வந்து இவங்ககிட்ட விசாரிச்சிட்டு இருக்கும்போது இந்த தாவீது கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைகள் ஓடி சகோதரரை பார்த்து சுகமாக இருக்கிறீர்களான்னு கேட்டான். அப்போ அவங்க அண்ணமாரை பார்த்து நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இவர் அங்கே நிற்கும்போது அந்த கோலியாத் வந்து அந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக சொல்லுதை இவர் கேட்குறாரு, தாவீது கேட்குறாரு. அப்போ இஸ்ரவேலர் நின்று அந்த மனுஷனை கண்டிங்களா, அப்போ இஸ்ரவேலர் எல்லாரும் பேசுகிறாங்க, அந்த மனுஷனை கண்டிங்களா, இஸ்ரவேலரை நிந்திக்க இவன் வந்து நிற்கிறான், இவனை கொல்லி அவனுக்கு ராஜா அவருக்கு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து சர்வமானியம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிடுவாங்க. அப்போ அவர் தாவீது பக்கத்தில் அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க. உடனே தாவீது சொல்லுவார், இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அதை வந்து கேட்டுட்டு போய் ராஜாட்ட சொல்லுவாங்க. அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறத அவங்க மூத்த சகோதரன் பார்த்து சத்தம் போடுறாரு, நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார்கிட்ட விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தாவீது ராஜாட்ட கோவப்படுவார். அப்போ நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னும் அந்த பெலிஸ்தனை கொல்லவனுக்கு என்ன செய்யப்படும்னு இன்னொருத்தன்ட்ட கேட்டோன்னா இவருக்கு வார்த்தையை தாவீது சவுல் ராஜாட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ சவுல் சொல்லார் தாவீதை பார்த்து, நீ இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ வந்து இளைஞன் வாலிபன், உனக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் வந்து அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் யுத்த வீரன், அதனால் அவனுக்கு நிறைய தந்திரம் இதெல்லாம் யுத்தத்தை பற்றி உள்ள முழு காரியமும் அவனுக்கு தெரியும், உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அதில் இவர் உடனே தாவீதே சொல்லார், நான் எங்கள் அப்பாவுக்கு ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு.
அப்போ ஆட்டை பிடிக்கவும் நான் அதை தொடர்ந்து போய் அதை இவர் கையில் ஆயுதம் உள்ளதாட்டு எழுதலை. அப்போ அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதுக்கு வாக்கி தப்பு வைத்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதை அடித்து அதை கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதெல்லாம் சிங்கத்தையும் கரடியும். அப்போ இவர் சொல்லார், சவுல் சொல்லார், தாவீது சொல்லார், இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அப்படின்னு சொல்லார். அப்போது சவுல் வந்து தாவீதை பார்த்து கர்த்தர் உடனே கூட இருப்பாராகன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு தனக்கு வஸ்திரங்கள், தன்னோட ஆயுதங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா இவர் யுத்தத்துக்கு போய் பழக்கம் ஆனதுனால யுத்தத்துக்கு எப்படி போகணும், எந்த ட்ரெஸ்ஸில் போகணுன்னு சவுலுக்கு தெரியும். அப்போ அதை அவர் கொடுக்காரு தாவீதுக்கு. அப்போ அவர் அதை போட்டுக்கிட்டு நடந்து பார்த்து அதில் பழக்கம் இல்லாததுனால இவைகளை நான் போட்டுக்கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லார். இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லார். அப்போது இது என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போ எல்லாம் ஊழியக்காரங்க சிலர் ஊழியத்துக்கு வந்தோன்னா அவங்களோட மூத்த ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள் அந்த மாதிரி வித்தியாசமாக யாராவது கொஞ்சம் நல்லா ஊழியம் செய்திருப்பாங்க, அவங்க குரல் மாதிரி பேசுறது, அவங்க அந்த டோனில் பேசுறது, அவங்க பாடுற மாதிரி பாடுறது, அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அப்போ அது வந்து காப்பி அடிப்பு. அப்போ இவர் தாவீது ராஜா காப்பி அடிக்கலை. அது எனக்கு வேண்டாம், நான் அப்படி செய்துக்கிட மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லார், அவருக்கு தடியை கையில் பிடிச்சிட்டு ஆற்றுக்கு போய் 5 கூழாங்கல் தெரிஞ்செடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். அப்போ இவர் எப்படி போகிறாருன்னு சொன்னால், ஒரு கவன் கையில் இருக்குது, அடைப்பை பையனா அந்த பழைய பக்கரைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அப்போ அந்த பக்கரை பையில் ஒரு 5 கல்லையும் போட்டுட்டு பறக்கி போட்டுட்டு இவர் போகிறாரு. அப்போ இவர் கையில் தடியை பிடிச்சிட்டு தான் கல் புறக்க போகிறாரு. திருப்பி இவர் கையில் தடி இருந்ததா தெரியலை, தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அவர் பெலிஸ்தனுக்கு விரோதமாக போகும்போது, கோலியாத்துக்கு எதிராக போகும்போது கவனும் கல்லு தான் கையில் இருக்குது. அப்போ பெலிஸ்தன் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்து பரிசையை பிடிக்கிறவனும் அவனுக்கு முன்னால் நடந்தான். இவனுக்கு ஆயுதங்களை வச்சுருக்கவன் கோலியாத்துக்கு முன்னால் நடக்கிறான். அப்போ பெலிஸ்தன் வந்து சுற்றி பார்த்து தாவீது இளைஞனும் சௌந்தரியமான ரூபமும் சிவந்த மேனி உள்ளவனுமாக இருந்ததுனால அவனை அசட்டை பண்ணான். அப்போது பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நீ தடிகளோடு வரன்னு இருக்க, ஆனால் இதில் கல்லுகளோடுனாக்கும் வரணும், நீ கல்லுகளோடு வர நான் நாயா. அப்போ நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும்னு ஒரு பழமொழி உண்டு. நாயை கண்டா குனிஞ்சு கல் எடுத்தால் போதும் அது ஓடிடும். எப்படி கடி நாயாக இருந்தாலும் அது குனிஞ்சு கல் எடுத்தால் போதும் அது ஓடிடும். அப்போ இந்த வார்த்தை இதில் இப்படி வரணும். அப்போ தடிகளோடு என்னிடத்தில் வர நாயா, கல்லுகளோடு என்னிடத்தில் வர நான் நாயான்னு சொல்லணும். அப்போது தாவீதுக்கு மனசிலாயிட்டு, இது நாய், இது சிங்கமும் இல்லை, இது கரடியும் இல்லை, இது நாய் அப்படின்னு மனசிலாயிட்டு. அதனால் அவர் என்ன செய்யார், இன்னும் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லார். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலேயே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லார். அப்போ இவர் சொல்லார், நீ பட்டயத்தோடையும் கேடகத்தோடையும் வரா, நான் அப்படி இல்லை, தேவனுக்கு நாம நீ நிந்திச்சல்ல, அந்த இஸ்ரவேலின் தேவன் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் உங்ககிட்ட வாரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த தாவீது சொல்லுவார், அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ என்னிடத்தில் வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லுவார். தாவீது பெலிஸ்தனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நீ நிந்தித்த இராணுவங்களின் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, உன்னை கொண்டு தலையை உன்னை விட்டு வாங்கினா இவர் கையில் ஆயுதம் ஒன்றும் கிடையாது, கல் மட்டும்தான். அப்போ கல் வச்சு எந்த அளவு தலையை எடுக்க முடியும்னு தெரியல. அப்போ அவர் சொல்லார், அதனால் நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் பூலகத்தர் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கிடுவாங்க, எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லார். சொல்லி கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் சொல்லி அவரும் இன்னைக்கு உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி இவர் பெலிஸ்தன்கிட்ட, அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக
கிட்ட வரும்போது தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் அவன் தரையிலேயும் முகப்புற விழுந்தான். அப்போ இவன் எல்லா இடமும் மூடி இருக்கான், தலை, நெஞ்சு, கை, தோல் எல்லாம் இந்த வெண்கல கவசம் வச்சு மூடி இருக்கு, நெற்றி மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குது. அப்போ கரெக்டாக அதில் படுக மாதிரி இவர் என்ன செய்தார், கல்லை விட்டு எறிஞ்சார். முந்தைய நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளில் அந்த நாடோடி அந்த கூட்டங்கள் வரும், அப்போ அதில் உள்ள சின்ன பையமாறு இப்படி தான் கவன் வச்சுருப்பாங்க, எல்லாம் கவன் கேட்டாபிள் இது இல்லாமல் அந்த பையமாரை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது. அந்த நேரம் அது அந்த பறவைகளை சின்ன சின்ன அணில் இந்த மாதிரிப்பட்டெல்லாம் அந்த கேட்டாபிள் வச்சு அடித்து அங்கே உரித்து அதில் தீயில போட்டு சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கும் அந்த பிள்ளைகள். அப்போ அதுக்கு தான் அந்த கவன் இதெல்லாம் கொண்டுகிட்டு நடக்கும். அதுகளுக்கு நல்லா தெரியும் அந்த கவனை பற்றி. அதே போல் இவரும் தாவீது ராஜா அந்த கவனை ஒரு சுழற்றி அந்த கல் அதுக்கு கரெக்டாக குறிப்பாக அந்த பறவையோ ஒரு புறாவோ ஒரு அணிலோ கரெக்டாக அந்த பிள்ளைகளை அடிச்சு விடும். அதே போல் இவரும் சரியாக அந்த ஒரு பறவையை அடித்தது போல், ஒரு மிருகத்தை அடித்தது போல் கோலியத்தை அடித்து கீழே தள்ளிட்டார். அப்போ இவர் ஒன்றா பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் அந்த பெலிஸ்தரை இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாததுனால அவர் என்ன செய்தார், பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேலே நின்று அவனுக்கு பட்டயத்தை எடுத்து அதை உரையிலிருந்து உருவி எடுக்கார். அப்போ அவன் உரையிலேருந்து பட்டயம் எடுக்கக்கூட தாவீது சான்ஸ் கொடுக்கல. அப்போ இவர் தான் உருவி எடுத்து அவருக்கு தலையை வெட்டி கொன்று தலையை வெட்டி எடுத்துட்டு இங்கே வர்றாரு. வரும்போது இவரை தாவீது கையில் பெலிஸ்தனுக்கு தலை இருக்குது. அப்போது தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறத சவுல் பார்த்தப்போ அவர் சேனாதிபதியாக அப்னேரை பார்த்து, அப்னேரே இந்த வாலிபன் யாருடைய மகன்னு கேட்குறாரு. அப்போது இது ஏன் அப்படி கேட்குறாருன்னா, அந்த அதிகாரம் தொடக்கத்தில் வரும், அவர் சவுலை விட்டு போய் அவங்க அப்பா கூட இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இவருக்கு எந்த அசுத்தாவி வரும்போது இவர் மியூசிக் வாசித்து அந்த ஆவி அவரை விட்டு போகும், சவுல் ராஜாவை விட்டு போகும், அப்படி செய்வார். அப்போ அவர் திருப்பி அடையாளம் கேட்குற என்னன்னா, அப்போ அவர் சவுல் ராஜா ஃபுல்லாக அசுத்தாவியில் நிறைஞ்சு இருந்திருக்காரு. அதனால தாவீதை திருப்பி பார்த்த பிறகு அவருக்கு அடையாளம் தெரியலை, இது யாருன்னே தெரியலை. இவர் மியூசிக் வாசித்து தான் நான் சுகமானே நான் சுத்தமானே அந்த மாதிரிலாம் நினைக்க மாதிரி அவருக்கு தோணலை, அப்படி இருந்தார். அப்போ தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்போ சவுல் கேட்குறாரு, வாலிபனே நீ யாருடைய மகன்னு அவரை கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் சொல்லார், தாவீது நான் பெத்லகேம் ஊரானாக இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அப்போது இது என்னன்னு சொன்னால், இவர் ஒரு எதிரியை கொன்னுட்டு இங்கே வராரு. அதனால் பிறகு திருப்பி இவங்க யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர் ஜெயிச்சு அவங்கள நிறைய பேர் கொன்று போடுவாங்க. இவங்க அந்த இஸ்ரவேலர் தான் ஜெயிப்பாங்க, நிறைய பெலிஸ்தியமாரை கொன்று போடுவாங்க. அந்த மாதிரி அந்த யுத்தம் முடியும், இவங்களுக்கு ஜெயமாக அந்த யுத்தம் முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது தாவீதுகிட்ட நீ யாருக்கு மகன் அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்லார், நான் பெத்லகேம் ஊரானாக இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் அப்படின்னு சொல்லார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு கல்லுனால் அவர் ஜெயிச்சார். அது கூழாங்கல்னால் நல்ல உருண்டை கல்லாக இருக்கும். முன்னால் எங்கள் தம்பிக்க மகன் ஒருத்தன் மலையிலேருந்து தாடக மலையிலேருந்து அந்த மலை உருண்டு வரும்போது இப்படி சில உருண்டை கல்லுகள் மண்ணு குடல் எல்லாம் வரும். அப்போ அதில் ஒரு கல் எடுத்துக்கொண்டு தந்துன்னா நல்ல உருண்டை கல், அது நம்ம உருட்டுனது போல் இருக்கும், அப்படி உருண்டை கல். நான் அதை ஒரு பாஸ்டர் பைபிள் காலேஜ் பாடம் எடுக்க போவார், அவர்கிட்ட கொடுத்தேன், செத்து போனார். மகன்கிட்ட கேட்டபோது அந்த அப்படி ஒரு ஜாமானமே இல்லைன்ட்டான். அது எனக்கு திருப்பி கிடைக்கல. அதெல்லாம் ரேர் திங்ஸ் ஆகும். அப்படி நிறைய திங்ஸ் என்ன விட்டு போயிட்டு வித்தியாசமான பொருட்கள்லாம் வச்சுருப்பேன். யாராவது அவங்களுக்கு பிரயோஜனப்படுமே, நான் யோசிக்கிறது என்னை விட அவங்களுக்கு பிரயோஜனப்படுமேன்னு கொடுப்பேன். இப்போ எனக்கு அது தேவையாக இருக்க இல்லை. ஆனால் நம்ம பார்ப்போம், ஏதாவது அந்த மாதிரி கல் கிடச்சா நான் ஒன்று காட்டலான்னு நினச்சிக்கேன். நாங்கள் கோதையாரில் இருந்தால் அங்கேயும் ஆத்தங்கரையில் அந்த மாதிரிப்பட்ட கல் இதெல்லாம் கிடக்கும். அப்போ இப்படி அந்த கல்லுனால் ஜெயிச்சார். அப்போ நீ யாருன்னு கேட்கவும் அவர் சொல்லார், நான் பெத்லகேம் ஊரானாகிய ஈசாயின்
மகன் உம்முடைய அடியானாகி ஈசாயின் மகன் சொல்கிறார். அப்போ நம்மகிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நான் பெத்லகேம் ஊராராகிய இயேசு கிறிஸ்துவின் மகன், இயேசு கிறிஸ்துவின் மகள் அப்படி நம்ம சொல்லலாமே. அப்படி நம்ம சொன்னால் நம்ம எங்கே போவோம்? நித்திய ஜீவனுக்கு போவோம். இந்த யுத்தம், இந்த மாதிரிப்பட்ட அழிவு இது ஒன்றும் நமக்கு வராது. ஒரு ஈட்டியோ ஒரு கவசமோ ஒன்றுமே நம்மளை ஜெயிக்காது. எந்த பெலிஸ்தம் வந்தாலும் கோலியாத் வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு கூழாங்கல், ஒரு கல்லில் தாவீது ராஜா ஜெயித்தது போல் நம்ம ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. நம்ம ஜீவிக்கிறது ஈசாயின் மகன்னு தாவீது சொன்னார்ல, நம்ம இயேசு கிறிஸ்துவின் மகனா, இயேசு கிறிஸ்துவின் மகளா நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். நம்ம ஜீவன் அழிஞ்சு போகாமல் அதுக்குள்ள வழி தான் பைபிளில் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சி வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அப்படி தான் இதில் இருக்குது. உங்களுக்கு படிப்பு கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும், நிறைய சொத்து கிடைக்கும், அப்படி இல்லை. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவனை போதிக்கிறது தான் இந்த பைபிள். அதனால் நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்குள்ள வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில், இந்த வசனம் போதிக்கிற வழியில் நம்ம நடந்தோம்னு சொன்னால் நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும். நம்ம நித்திய ஜீவனுக்கு போய் இயேசு கிறிஸ்து முன்னாலே நிற்கலாம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நிற்கலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Behold, I bring life eternal, Bible. இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன்.